ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலர் நியூ டிஎன்பிஎஸ்சி. ஹலோ மக்களே, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டாச்சா? தாயிடம் நிரூபி அன்பாக இருப்பேன் என்று, தந்தையிடம் நிரூபி உங்கள் பெயரை காப்பாற்றுவேன் என்று. இதை தவிர்த்து குறை கூறுபவனிடம் நல்லவன் மட்டும் சொல்லி நிரூபிக்க ஒருபோதும் உங்க டைமை வீணாக்காதீங்க நண்பா. நமக்கு இன்னமும் நேரம் இருக்கின்றது என்று நினைப்பதில்தான் பிரச்சனையே தொடங்குகிறது. நேரம் உங்கள் வாழ்க்கையின் பணம் மாதிரி. அதுதான் உங்களிடம் இருக்கும் ஒரே பணம். எது? நேரம். நேரம் உங்ககிட்ட ஒரு பணம் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுங்க. ஸோ அதை எப்படி செலவழிப்பது என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் இல்லையா? நீங்கள் எச்சரிக்கையாக இல்லை என்றால் பிறர் அதை செலவழித்து விடுவார்கள். நீங்கள் செய்யாமல் இருக்கும் வரை உங்களுக்கு நேரம் பத்தவே பத்தாது. ஒரே நேரத்தில் 2 முயல்களை துரத்தினால் 2மே தப்பிச்சு போயிடும். ஸோ உங்களிடம் நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டிய கேள்வி என்ன தெரியுமா? நீங்கள் சரியானவற்றுக்கு உங்கள் நேரத்தை செலவிடுகிறீர்களா என்பதுதான். ஏன்னா உங்களிடம் இருப்பது நேரம் ஒன்றுதான். ஸோ நம்மக்கிட்ட எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யாரும் ஃபீல் பண்ண வேண்டாம் நண்பா. நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம ஹாப்பியாக இருக்க ட்ரை பண்ணணும். ஸோ நேரம் நம்மக்கிட்ட இருக்குல்ல, அந்த நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் அதுக்குள்ளே நம்மளால் எவ்வளோ உழைக்க முடியுமோ அவ்வளவும் ஹார்ட் ஒர்க் போடணும். சரியான தருணத்திற்காக காத்திருக்காதீர்கள் நண்பா. கிடைக்கின்ற தருணத்தை சரியாக பயன்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். இழந்த இடத்தை பிடித்து கொள்ளலாம், ஆனால் இழந்த காலத்தை ஒருபோதும் பிடிக்க முடியாது. காலத்தின் சிறகுகளில் சோகங்கள் பறந்து போகும். நேரம் தவறாம என்னும் கருவியை உபயோகிப்பவன் எப்போதுமே கதாநாயகன்தான். உண்மையா இல்லையா? வாழ்க்கை மிகவும் குறுகியது நண்பர்களே. விரைவில் முதுமை அடைந்து விடுவோம். மற்றவர்களை வெறுப்பதிலேயே நேரத்தை வீணடிக்காதீர்கள். நேரம் போய்கொண்டேதான் இருக்கும். எனவே நீ செய்ய வேண்டியதை செய். அதுவும் இப்போதே செய். எதுக்காகவும் காத்திருக்காத. உங்கள் நேரம் வரையறைக்குட்பட்டது. பிறருக்காக வாழ்ந்து அதை வீணாக்காதீர்கள். ஒரு கடிகாரம் கொண்டோனுக்கு சரியான நேரம் தெரியும். 2 கடிகாரம் கொண்டோனுக்கு எப்போதுமே சந்தேகம்தான். ஓட்ட பந்தயத்திற்கு ஆயத்தமாக நிற்பவர்களிலே எவனாவது இது நல்ல காலம்தானா என்று சிந்திப்பானா? பந்தய தொடக்கத்திற்கான மணியொலி எப்போது காதில் விடும் என்றல்லவா காத்திருப்பான். முயற்சியை கைவிடாதீர்கள். நீங்கள் அதிசயத்தை நிகழ்த்து போகும் தருணம் இதுவாக கூட இருக்கலாம் இல்லையா? ஸோ வாழ்க்கையில் முன்னேற துடிப்பவனுக்கு தன்னம்பிக்கை வேண்டும். நீங்கள் உங்களை நம்ப வேண்டும் ஃபர்ஸ்ட். அதுதான் முக்கியம். நம்ம நம்பலனா வேற யார் நம்புவோம் நண்பா? நாம் இன்று என்ன நிலையில் இருக்கிறோமோ அந்நிலையை நமக்கு அளித்தது நமது எண்ணங்கள் தான். தனக்குத்தானே உதவி கொள்ளாமல் எவனாலும் அடுத்தவனுக்கு உதவ முடியாது என்பது உலகின் மிக அழகிய இயல்புகளில் ஒன்று. ஆடம்பரத்தை விரும்புவதில் தவறில்லை. ஆனால் நம் ஆரம்பத்தை மறந்துடுறோமே. நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தோன்றதே மறந்துடுறோமே. அதுதான் தவறு. சிலந்தி வலையில் சிக்கிய சிலந்திகள் நான் கண்டதில்லை. சிலந்தி வலையில் சிக்கிய சிலந்திகளை நான் கண்டதில்லை. ஆனால் தான் பின்னிய வலையில் தானே விழுந்த மேதகு மாந்தர்கள் உண்டிங்கு 1000. உன் நிலையில நீ இரு. தகாதன தொடாத, தக்கன விடாத. எல்லையே இல்லாத பிரபஞ்சத்திடம் தன்னம்பிக்கையுடன் எதை கேட்டாலும் கிடைக்கும். மனதுடன் போர் நடத்தாதீர்கள் நண்பா. தியானத்தால் மனதை ஒருநிலைப்படுத்துங்கள். இது ஒரு மகிழ்ச்சிக்கான வழி. தன்னை அறிந்தவன் ஆசைப்பட மாட்டான். உலகை அறிந்தவன் கோபப்பட மாட்டான். இந்த 2ஐயும் உணர்ந்தவன் துன்பப்பட மாட்டான். உண்மையா இல்லையா? வெரி சிம்பிள் புரிஞ்சுக்கிறது. 4 பேர் நம்மளை கவனிக்கிறாங்க அப்படின்ற எண்ணம் எழாத வரைக்கும் நாமத்தான் இருக்கிறோம். சோம்பேறிகள் என்று எவரும் இல்லை. சோம்பேறிகள் போல் தோன்றுபவர்கள் தங்களுக்கு மிகவும் பொருத்தமான வேலையை பெற்றுக்கொள்ளாத துரதிர்ஷ்டசாலிகள். உண்மையா இல்லையா? புரிந்து கொண்டவர் வெறுப்பதில்லை. பிரிந்து செல்ல நினைப்பவர் நிலைப்பதில்லை. சாதனையில் கைகோர்ப்பவரை விட
சோதனையில் கைப்பிடிப்பவரே உண்மை நட்பு, உண்மை உறவுகள்னு சொல்லலாம். ஸோ வாழ்க்கையில் நம்மளை காப்பாற்ற ஒருத்தன் கூட வரமாட்டான். ஆனால் நம்ம கடுப்பேத்த ஒவ்வொருத்தனா வந்துக்கிட்டே இருப்பானுங்க வாழ்க்கையில். நம்ம டே டு லைஃப்பில் பார்த்து தானே இருக்கிறோம். உண்மையே இல்லையே நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க நண்பா. திருத்திக் கொள்ளவோ இங்கு யாரும் விடைத்தாலோ வினாத்தாலோ இல்லை. பிடித்ததை செய். பின் விளைவை உங்களால் எதிர்கொள்ள முடிந்தால் என்ன நண்பா? ஓகே தானே? பணம் சம்பாதிக்க நல்லவன் கெட்டவன் எல்லோராலும் முடியும். பட் மனுஷங்களை சம்பாதிக்க நல்ல மனசுள்ள மனிதனால் மட்டும்தான் முடியும். ஸோ திரும்ப கிடைக்க முடியாதது, திரும்ப பெற முடியாதவை என்ன? உடலை விட்ட உயிர், பேசிவிட்ட வார்த்தை, கடந்துவிட்ட நாட்கள், இழந்துவிட்ட இளமை, கொடுத்துவிட்ட வாக்கு, இதெல்லாமே நம்மளால திரும்ப பெற முடியவே முடியாது. அன்பு கொடு, மரியாதை கொடு. என அடுத்தவரிடம் பிச்சை எடுக்கும் பிச்சைக்காரனாக இருக்காத. கேட்காமலேயே கொடுக்கும் செல்வந்தனாக இரு. அன்பும் மரியாதையும் கேட்டு பெறப்பட வேண்டியன அல்ல, கொடுத்து பெறப்பட வேண்டியது. உனக்கு துரோகம் இழைத்தவர்களை நீ பழி வாங்காதே. அதை காலத்திடம் ஒப்படைத்துவிட்டு நீ அமைதியாக இரு. ஏன்னா காலம் போல் மிக கொடூரமாய் பழிவாங்க உலகில் யாராலும் முடியாது. உனக்கு எது பிடிக்கவில்லையோ அதனிடம் இருந்து விலகி நில்லு. பொருளானாலும் உறவானாலும் அதையே நினைத்து உடலையும் உள்ளத்தையும் வருத்தி கொள்ளாத. அதனால் பாதிக்கப்படுறது நீ மட்டும்தான். யாருக்கும் தெரியாமல் நீ சிந்தும் ஒவ்வொரு கண்ணீர் துளிகளையும் இறைவன் பார்க்கிறாரு, காண்கிறான். ஆகவே உனக்கு யாரும் இல்லை என்று ஒருபோதும் கவலைப்படாதே. ஸோ வாழ்க்கையில கஷ்டங்கள் இருக்கும், வந்தாதான் நமக்கு எல்லாமே புரியும். இன்பத்தை ருசிச்சாதான் துன்பம்னா என்னன்னு தெரியும், துன்பத்தை ருசிச்சாதான் இன்பம்னா என்னன்னு தெரியும். ஸோ வாழ்க்கை ஒரு போராட்டம். நாம் போராடிதான் எல்லாத்தையும் இங்கு பெற வேண்டும். நம்ம கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.